வயது முதிர்வு காரணமாக மரணப்படுக்கையில் இருக்கிறாரு ஒரு முதியவர். அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையன் அழுதுகிட்டே உள்ளே வரான். அப்பாவோட இந்த நிலைமையை பார்த்து அவனால் தகச்சிக்கவே முடியல. என்னை கஷ்டமே தெரியாத அளவுக்கு நீங்கள் வளர்த்தீங்க. பசினா கூட எனக்கு என்னன்னுமே தெரியாது. அந்த அளவுக்கு என்னைய நல்லா வளர்த்தீங்க. இப்போ நீங்கள் என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி இருப்பேன்? என்னால் அந்த நிலைமைய நினச்சி கூட பார்க்க முடியல. என்னால் ஒரு நிமிஷம் கூட அதை நினச்சா கூட நிம்மதியாக இருக்க முடியல. கவலைப்படாத மகனே, நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னா நான் உனக்கு 3 விஷயங்களை சொல்கிறேன். அதை நீ சரியாக பண்ணு. 1, அம்மாவுக்கு சோறு போடாத, வயலில் ஆடு மாடை விரட்டாத, கொடுத்த கடனை திருப்பி கேட்காத. இதை மட்டும் நீ கரெக்டாக சரியாக பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே வயலில் ஆடு மாடு மேய்ஞ்சா கூட அந்த ஆடு மாடை விரட்டுறதே இல்லை. வயல் ஃபுல்லாக ஆடெல்லாம் மேய்ஞ்சி தரிசாக போயிடுது. அவங்க அம்மாவுக்கு சோறே போடுறதில்ல. அவங்க அம்மா பட்னியாக இருந்து ரொம்ப இழைச்சி போயிடுறாங்க. யார் கடன் கேட்டாலும் கடனை கொடுத்து கடன் கொடுத்த கடனை திருப்பி கேட்குறதே இல்லை. ரொம்ப அவன் மனசு உடஞ்சி போய் ரொம்ப ஏழ்மையாக ஆயிடுறான். ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் வர்றாரு. என்னப்பா, எப்படி இருந்த, இப்படி ஆயிட்ட, என்னாச்சு உனக்கு? ஏன் அம்மா இவ்வளோ இழைச்சி போயிட்டாங்க? வயல்லாம் ஆடு மாடு மேய்ஞ்சி வயலில் போட்ட பயிரெலாம் பாலாக போயிட்டே, என்னது இது அப்படின்னும் அவங்க அப்பாவோட நண்பர் கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், அப்பா தான் சொன்னாங்க, வயலில் ஆடு மாடை விரட்டாத, அம்மாவுக்கு சோறு போடாத, கொடுத்த கடனை திருப்பி கேட்காத அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதுக்கு அப்பாவோட நண்பர் சொன்னார், அதுக்கு அது அர்த்தம் இல்லை, அதுக்கு அர்த்தமே வேற, நீ தவறாக புரிஞ்சுக்கிட்ட. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. கொடுத்த கடனை திருப்பி கேட்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருப்பி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பணத்தை கொடுத்துடணும். அப்படிப்பட்ட நபர்கிட்ட தான் நீ கடன் கொடுக்கணும். சும்மா கொடுத்துட்டு யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. கடன் கொடுத்து யார்கிட்டையும் நீ ஏமாறக்கூடாதுன்றதுதான் அவரோட அர்த்தம். அம்மாவுக்கு சோறு போடாத அப்படின்னா நீ அம்மாவுக்கு சோறு போடக்கூடாது, அம்மா தான் உனக்கு சோறு போடணும். அப்படின்னா நிர்வாகம் அம்மா கையில தான் இருக்கணும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். வயல்ல ஆடு மாடை விரட்டாதனா வயல்ல ஆடு மாடு விரட்டாத அளவுக்கு நீ வேலி போட்டு வச்சுக்கணும்னு அர்த்தம். அதுக்கு புரியுதா? திரும்பவும் அவன் அந்த 3 விஷயங்களையும் சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தான். அவன் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தான். சந்தோஷமாக இருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.